திருமதி ராஜேஸ்வரி பிரியா. ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும், இல்லை இப்போ நடந்த பள்ளிகளில் நடக்கிற ஜாதிய வன்கொடுமைகள் வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் மக்களோட போராட்டம், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போராட்டம். அதிமுக மக்கள் நலனுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. நீதிமன்றம் அவங்க பங்குக்கு ஒரு சைடு குட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்டாலின் கழுத்தில் சுற்றிட்டு இருக்கிற பாம்பா? கண்டிப்பாக. அதாவது நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத நாம் எல்லோருமே பார்த்துட்டு இருக்கோம். அன்றாடம் இப்போ அரசியலுக்காக பேசணும்னு அவசியம் இல்லை. இங்கே நடந்துட்டு இருக்க கலை யதார்த்தத்தை நம்ம எடுத்து வச்சு எடுத்துக்காட்டோடைய பேசுவதற்கு வாய்ப்பாக பல சம்பவங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு இப்போ நடந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. அரசு அதிகாரியே வெட்டி கொலை செய்யப்படுறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம். நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு கொலை நடக்கிறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம். பட்ட பகலில் கொலை அப்படிங்கிறது அதிகமாக நடக்கிறத இப்போ தான் பார்க்குறோம். அது பட்டியலின மக்களுக்கு எதிராக. ஆமாம், ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற இப்போ தலைவர் அவரை கொலை செய்கிற அளவுக்கு அந்த உளவுத்துறை எவ்வளவு கவனம் இல்லாமல் இருந்திருக்காங்கிறதையும் நாம பார்க்குறோம். இப்போ கவனம் இல்லாமல் இருந்தாங்களா அல்லது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் கூட அந்த தரப்பினருக்கு இன்றளவும் இருக்கிறதா நாம பேட்டிகள் கொடுக்கும்போது அச்சமாக இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே கள்ளச்சாராய மரணம் மரக்காணத்தில் நடக்குது. அதன் தொடர்ச்சியாக, அதாவது அது நடந்து ஒரு 11 மாசத்துல அடுத்து கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அப்போ அந்த முதல் முறை மரக்காணத்தில் நடக்கும்போது அதை முறையாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தி இருந்தா இந்த இரண்டாவது சம்பவம் நடந்திருக்காது. இப்போ ஒரு பட்டியலின மாணவன் சின்னத்துறைங்கிறவர் வெட்டப்படுறாரு, அதே மாணவன் திரும்ப வெட்டப்படுறாரு. அப்போ அந்த இடத்தையெல்லாம் உற்று நோக்கும் போது எந்த தவறோ எந்த குற்றமோ நடந்த பிறகு அதை கட்டுப்படுத்துறதுலையோ அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கிறதுலையோ பார்க்க வேண்டியது உளவுத்துறையும் காவல்துறையும் இல்லையா? அதெல்லாம் முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கண்டிப்பா. அப்போ அதை ஏன் அவ்வளோ செயல்படுறது இல்லை? அதை தான் சொல்றேன். அதாவது முதல் முறை நடக்கும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு தவறுனதுனாலேயே தொடர்ச்சியா நடைபெறுது. இந்த துறைகள் முதல்வர் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சிறப்பாக செயல்பட வேண்டிய துறைகள் இன்னைக்கு சீர்குலைந்து போய் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. பெண்களுக்கு சுத்தமா கிடையாது, பள்ளிகள்ல இல்ல, கல்லூரிகள்ல கிடையாது. அதான் சொல்றேன், எடுத்துக்காட்டோட நாம பேசுறதுக்கு இப்ப பேசும்போது திமுக காரங்க உடனே அரசியலுக்காக பேசலங்க. அன்றாடம் தமிழகத்துல மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஆட்சி உருவாக்கி இருக்குங்கிறத நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. மக்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆனா அவர் அதற்கு பதில் சொல்லாம மடை மாத்திர வேலையை பாக்குறாரோ? அதான் அவர்களுடைய வேலை விளம்பரம் செய்யறது மட்டும்தான். விளம்பரம் செய்வதற்காக மேடையில் இருந்துகிட்டு அவங்க யாராவது வசனங்களை பேசுறது, ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிக்கிறது. ஆனா அந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதில்லை. இப்ப எத்தனை திட்டங்கள் இவங்க அறிவிச்சாங்க, எத்தனை திட்டங்களை முறையாக செயல்படுத்தி இருக்காங்க, அதையுமே திமுக காரங்க யாராவது சொன்னா நல்லா இருக்கும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமும் பொய் வாக்குறுதிகள். முதல் கையெழுத்தில் ஆரம்பிச்சு, நீட்ல ஆரம்பிச்சு, ஒட்டுமொத்தமாக சகோதரர் சொன்னது போல அரசு ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள், ஒவ்வொரு துறை வாரியாக போக்குவரத்து ஊழியர்களா இருக்கட்டும், கல்வி கடன் ரத்தா இருக்கட்டும், ஒரு இடத்துல கூட அவங்களால சரியான முறையில் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் சின்னதாக கூட எதுவுமே செஞ்சு காட்ட முடியல. ஏன் முடியல? அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, சுயநலமாக சொந்தமாக அவங்க குடும்பத்தை எப்படி வளர்த்துக்கிறது, அவங்க மகனை கொண்டுட்டு அவசரமா மினிஸ்டர் ஆக்கி டெப்டி சிஎம்னு பதவியெல்லாம் கொடுத்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களோட நோக்கம் அவர்களை வளர்த்து கொள்வது. அது அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தார், அதாவது திமுகல முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தார் வளருவாங்க, அவ்வளவுதான். திமுகவோட வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கே தவிர மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய நலன். நீங்கள் எப்போ பாருங்க திமுக ரவுடிசம்னு சொல்லுவோம். இன்றைக்கு கூட கரண்ட் எம்எல்ஏ எங்களோட இடத்த எடுத்துக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு புகாரை நம்ம நேரடியாக பார்க்குறோம். அவர்களே பயந்து போய் இது மாதிரி எங்க இடத்த இவங்க ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க. அந்த நில ஆக்கிரமிப்பு இருக்கு பாருங்க. திமுக வந்தாலே ஒவ்வொரு முதியவர்களுக்கும் பயம். அதுவும் சொத்து ஒரு முதியவர் பேர்ல இருக்குன்னா அந்த முதியவரை போய் மிரட்டி அவர்கள்ட்ட அந்த இடத்த வாங்குறதுல அவங்களை தட்டிக்கவே முடியாதுங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பாவ செயல். இது போன்ற பாவ செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இன்றைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிறத பெண்களும். ஏன்னா பெண்களை அவ்வளவு அவமானப்படுத்துறது இடத்துக்கெல்லாம். இப்ப ஐயா கேட்டாரு, ஏன் அங்க உள்ள பெண்கள் எந்திரிச்சு நின்று கேட்கல அப்படின்னு கேட்டு, நீங்க எப்பவுமே எந்த பிரச்சனை நடந்தாலும் பெண்களை நோக்கி திசை திருப்பி விடுவது. அதாவது ஒரு கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்படும் போது கூட அவரை பற்றிய விவரங்களை வெளியிட்டு அந்த பொண்ணு மேலதான் குற்றம்ங்கிற மாதிரி நீங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கியவர்கள் தான் திமுகவினர்.
சரியா? அப்ப இப்பயுமே அப்படிதான் கேக்குறாங்க. எந்த எது நடந்தாலும் அந்த பெண்ணின் மேல குற்றம் இருக்கணும். அங்க ஏன் பெண்கள் எந்திரிச்சு கேட்கல? எந்திரிச்சு கேட்டா அவங்கள உயிரோட வெளியில விடுவீங்களான்னு கூட ஒரு பயமா இருக்கே. அப்படிப்பட்ட பாவிகள் மாதிரியே நடந்துக்கிறீங்க. ஒரு கனிமொழி அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. கனிமொழி அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துற இடத்துல ஒரு காவல் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையே. இப்போ பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் திமுக அரசாங்கம் இருக்கா? நிச்சயமாக பெண்களை இழிவாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலை மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. பட்டியலின மக்களை இன்னைக்கு பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பலர் அவர்களுடைய சமூக வலைத்தளத்துல பதிவிடுறாங்க. இது முற்றிலுமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத இது எதுவுமே நான் சொல்லல, அரசியலுக்கான பேச்சு இல்ல, அடி மனதிலிருந்து சொல்கிறேன், மக்கள் சொல்றாங்கிறதுனால. இந்த பட்டியலின மக்களை நீங்க மக்களாகவே நடத்துறது இல்ல. எல்லா விஷயத்திலுமே வேங்கவேல் உட்பட நீங்க பல நிகழ்வுகள்ல அவர்கள் மனதை பாதிக்கும் வண்ணம் அவர்களுக்கு எதிராக செயல்படுறதுலேயே தான் இந்த ஆட்சி இருக்குங்கிறத அவர்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவர்களே வெளிப்படையாக வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. என்றெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவர்கள் வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி ஆதரவு கொடுத்தவங்களும் இப்ப எதிர்க்க தொடங்கிட்டாங்க. இன்னொன்னு, சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் பேசுறப்ப அதுவும் வரலாற்று குறிப்பா அதுல இடம்பெறுது திமுகவோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றது. இன்னொன்னு, மக்கள் போராட்ட அதிமுகவோட மக்கள் போராட்டங்கள் மக்கள் மன்றத்திலையும் எதிரொலிக்குது, மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்படி எல்லா நிலைகள்லையுமே திமுக அம்பலப்பட்டு நிக்குதா? கண்டிப்பாக. இப்ப அதிமுகவுடைய போராட்டங்கள் வந்துங்க உண்மையாகவே ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான குரலாக அதிமுகவுடைய போராட்டங்களை நம்ம பார்க்கலாம். எப்போது திமுகவுடைய ஆட்சி வந்ததோ அது வந்து ஒரு 6 மாத காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அடிப்படை, அப்புறம் வரி உயர்வு, சொத்து உயர்வு, மக்கள் படுற சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினால படுற அவஸ்தைகள், கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராடினது, உண்ணாவிரதம் இருந்தது. தொடர்ச்சியாக இன்று கூட 22 பேர் நீட்டுக்காக மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறது, இது மாதிரி தொடர் போராட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த போராட்டங்கள் மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா அவர்களால வந்து போராட முடியல. பிரதான எதிர்க்கட்சியாக இவர்கள் செய்கின்ற போராட்டங்கள் இந்த ஆட்சியுடைய அவலத்தை எடுத்து வைக்கும் வண்ணம் இருக்கு. ஒரு பெண்ணை எதிர்த்து இது மாதிரி இழிவா பேசுற ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கவரை ஏன் இன்னும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலன்னு சொல்லி அந்த மகளிர் போராடியதாக இருக்கட்டும், எல்லாமே சொல்றேன், எல்லா போராட்டங்களுமே சரியான போராட்டங்கள். நீங்க நினைப்பது போல இல்லாம, அரசியலுக்காக இல்லாம மக்களுக்கான போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்து. அந்த அதிமுகவோட போராட்டங்களுக்கு மக்கள் கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, மக்கள் கிட்ட அது பிரதிபலிக்குது அப்படின்றது அந்த ஒரு பதற்றம் தான் ஸ்டாலின் கிட்ட வெளிப்படுதோ? ஏன்னா எங்க போனாலும் புலம்பிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க வரக்கூடிய கூட்டம் தானாக மக்கள் வந்து தானாகவே வந்து சேர்ந்த கூட்டம் மாதிரி. இப்போ போராட்டங்களுக்குலாம் வரக்கூடிய கூட்டம் இதை எதிர்த்து நாமளும் போய் நிற்கணும்னு சொல்லி தன்னிச்சையாக வர்றாங்க போராட்டங்களுக்கு. இப்போ நான் நடத்துகிற கள்ளச்சாராயத்துக்கு எதிரான போராட்டம் கூட எல்லாருமே தானாக தான் வர்றாங்க. அப்போ மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்குங்கிறத மிக சுலபமாக நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வெறுப்பு திமுகவுக்கும் தெரியுதோ, மக்கள்கிட்ட வெறுப்பு இருக்கு அப்படின்றதுனால தான் திமுக முதலமைச்சராகட்டும் இல்லை அமைச்சராகட்டும் அந்த ஒரு பதற்றம் தெரியுது அவங்க கிட்ட. அவங்களுக்கு பயம் வந்துட்டு, பதற்றம் வந்துட்டு, உளறல் வந்துட்டு, ஒரு கூட்டணி அமைச்சோன்னு கூட்டணிக்கு எதிராக ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரா பேசுறதை நாம இங்கதான் பார்க்க முடியும். பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற கட்சியினரோ எதுவுமே பெண்கள் குறித்த பிரச்சனைக்கோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கோ எதுக்குமே குரல் கொடுக்காத நபர்கள் எல்லாம் ஒரு கூட்டணி ஒரு கட்சி வந்து கூட்டணி வச்சுட்டோம்னா அதுக்கு கருத்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. அந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்திருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதறல் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னொரு பேச்சும் எழுந்திருக்கு. என்னன்னா, நெருங்க இப்போ எந்த ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல 30% கமிஷன் வந்து கேட்கறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்ப எழுந்திருக்கு. உண்மையாவே அப்படிதான் நடக்குதா? அந்த கமிஷன் கலாச்சாரம் இப்ப அதிகமா இருக்கா? நிச்சயமாக 30% அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இன்னும் கூட 5-10% அதிகமாக இருக்கலாம். நிச்சயமாக அந்த கமிஷன் விவகாரங்கள் எல்லாமே இனிமே வெளியில வரும். இனிமே ஒண்ணா வெளியில வந்துடும். ஏன்னா ஆட்சி முடியும் போது கொஞ்சம் பயம் இல்லாம வெளியில வந்து சொல்ல தொடங்குவாங்க. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தத்தை அனுபவித்தார்களோ பல்வேறு துறைகள்ல பல்வேறு இடங்கள்ல அழுத்தத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் அதை எப்படியாவது இந்த ஒரு 10 மாசத்துக்குள்ள வெளிப்படுத்திடணுங்கிற நோக்கத்தோட கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இவர்களுடைய ஆட்சியின் அவலம் மக்களுக்கு ஒவ்வொன்றாக இன்னும் அதிகமா தெரியும். இன்னைக்கு பொதுவாகவே விலைவாசி உயர்வு, ஒரு பால் விலையில எல்லாம் ஏறி போயிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஏன் மின் கட்டணமா இருக்கட்டும், இன்னும் இந்த சிறு தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களாம் தொழிலே செய்ய முடியல, மின் கட்டணத்தினால மூடிட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் சைடில் உள்ளவங்க எல்லாருமே பேட்டி கொடுத்தது நம்ம பார்த்தோம்.
எங்களால் இந்த அளவுக்கு பண்ண முடியல, எங்களுக்கு எங்களோட நஷ்டத்தை தாங்கிக்க முடியலன்னு சொல்லி அவர்களுடைய தொழிலை மூடிட்டு போயிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு துறை வாரியாகவுமே மக்கள் பாதிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அடிஷ்னலா இந்த அழுத்தத்தினால வெளியில வந்து இனிமேல் கிடைக்க போற தகவல்கள் எல்லாமே திமுகவிற்கு எதிராக மிகவும் மக்கள் மத்தியில இது மாதிரி ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இங்கே குறைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த கமிஷன் விவகாரம் அப்படின்றது இப்போ ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகுத்தது அந்த 40% கமிஷன் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி இந்த குற்றச்சாட்டு போகும் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஆட்சி மாற்றத்துல நோக்கி மக்கள் எப்பவோ மாறிட்டாங்க, இதனால மாற போறது கிடையாது. ஏற்கனவே அவர்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று திமுகவுடைய 2 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகே மக்கள் மாறிட்டாங்க. இப்ப இதெல்லாம் அடிஷனலா சேருது. இவங்க என்னைக்குமே ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கமிஷன் விவகாரம், இன்னும் வரக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் இடம்பெறுமே தவிர ஏற்கனவே மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க இனிமேல் திமுக வேண்டாம் என்பதை. ஓகே, கேட்கலாம். ராஜேஸ்வரி பிரியா, அவங்க இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. பெஞ்சை தட்டி கேட்டார்ல நீட் எப்போ வந்தது, நான் தட்டியே சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் நீட் வந்தது, அது சொல்றேன். அப்புறம் திமுக கட்சியில உள்ள பெண்களும் அடிமட்ட தொண்டர்களும் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்கள் தான் தவறு செய்தவர்கள் போல அந்த பெண்களை இழிவு செய்யற வகையில திமுக நடந்துக்கிறாங்கிறத தான் காமாட்சி நாயுடு ஐயா திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காரு. அதே போல அவன் சாதாரண தொண்டை அப்படின்னு சொல்ற இடத்தையும் அந்த அடிமட்டத்துல இன்னைக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு வெயில்ல நின்று போஸ்ட் ஒட்டிக்கிட்டு கட்சியை வளர்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தொண்டர்களுமே அங்க தன்மானம் இல்லை என்று வெளியில் வர வேண்டும்ங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமும் நான் வலியுறுத்திக்கிறேன். நன்றி. கருத்துக்கு நன்றி.